ஹலோ ஆல், வெல்கம் டு நம்மாத்து சமையல். இன்றைக்கி சூப்பர் டிஃப்ரெண்ட்டான ஒரு சாம்பார் ரெசிபி பார்க்க போகிறோம். மொச்சையில் ஒரு சாம்பார் ரெசிபி. இது இங்கே பெங்களூரில் எனக்கு ஃப்ரெண்டு ஒரு தடவை செஞ்சு கொடுத்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அவங்கக்கிட்டேன்னு கற்றுட்டு தான் இந்த ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ இதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். இந்த பிளேட்டில் இருக்கிறதெல்லாம் நம்ம வதக்கி அரைச்சிக்க போகிறோம். இதுதான் அந்த சாம்பாருக்கு வந்து நம்மளுக்கு பேஸே. ஓகே, அண்ட் இதில் இருக்கிறதெல்லாம் ஜஸ்ட் தாளிக்கிறதுக்காக. இப்போ இது என்னன்னு சொல்லிடுறேன். 2 பெரிய வெங்காயம் ரேண்டமாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி பெருசு சாப் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி அவ்வளோ பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 9லேருந்து 10 பல் பூண்டு, அண்ட் 3 ஸ்பூன் தனியா, 10லேருந்து 12 வரமிளகா. இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல, காரத்துக்கு இந்த மிளகா தான். அண்ட் 1 இன்ச் அளவுக்கு உங்களுக்கு பட்டை, 2 கிராம்பு, எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி, 1/2 கப் துருவின தேங்காய், ஒரே 1 டீஸ்பூன் வெல்லம். இப்போ இதெல்லாம் நம்ம வதக்கி அரைச்சிக்கிறதுக்காக. இது வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 kg மொச்சை வந்து வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. அண்ட் இந்த பிளேட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு 1 வெங்காயம் மீடியம் சைஸ், 1 தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கடுகு, மஞ்சப்பொடி, எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இவ்வளோ தான் இதுக்கு தேவை. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க போகிறோம். இப்போ வதக்கிறதுக்குன்னு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 3 டீஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுருந்தோம், முதல்ல அதை சேர்த்துடலாம். இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு சூடு வந்தால் போகும். எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக செவந்து வரணும் இல்லை, ஏன்னா இது திருப்பி நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்க தான் போகிறோம். ஸோ தனியாக ஆட் பண்ணதுக்கப்புறமா பட்டை, லவங்கம் எல்லாம் ஓரளவுக்கு இந்த மாதிரி வதங்கினா போகிறோம். இஞ்சி, பூண்டு, இப்போ மிளகா ஒரு 10லேருந்து 12. இது காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். நான் கரெக்டாக ஒரு 10 மிளகா மட்டும்தான் எடுத்திருக்கேன். வெங்காயம் 3 வெங்காயம் ரேண்டமாக சாப் பண்ணுது. இது 1/2 kg ஆக்சுவலாக இது அவரைக்காய் நான் உரித்து வச்சுருந்தேன். அதுக்கு இந்த குவான்டிட்டி எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப செவந்து வரணும்லாம் இல்லை. இப்போ தக்காளி, இந்த தக்காளி கொஞ்சம் கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அதை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா புளி, நல்ல ஒரு பெரிய எலுமிச்சங்காய் சைஸ் அளவு புளி, அதையும் சேர்த்துக்கலாம் இதில். நீங்கள் இதை ஊற வச்சு கரைக்கணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை, அப்படியே இதில் சேர்த்துட்டாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கடைசியாக நம்ம 1/2 கப் தேங்காய், துருவின தேங்காய், கொப்பரையாக இருந்ததுன்னா இன்னும் கூட நல்லாயிருக்கும். இல்லைன்னா எது இருக்கோ அது போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதெல்லாம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடும். எல்லாமே சீக்கிரம் ஆகிடும் உங்களுக்கு. இந்த வதங்கினதுக்கப்புறமா நம்ம கடைசியாக கொத்தமல்லி, அதையும் சேர்த்துடலாம் இதுலேயே. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்தா போகிறோம். எடுத்து வச்சுருந்த வெல்லம் அதையுமே வந்து சேர்த்துடலாம் இதோடையே. ஸோ இதெல்லாம் நல்லா மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சின்னு வர போகிறோம். விழுது மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்தா சரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வாங்க. ரொம்ப மையாக அரைச்சிட வேண்டாம், கொஞ்சம் திப்பியாக சாம்பாருக்கு ஒரு கிரேவி பதத்துக்கு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சின்னு வந்தீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம குக்கரில் போட்டு தாளிக்க போகிறோம். குக்கர் கொஞ்சம் பழசு தான், பார்த்து சிரிச்சிடாதீங்க. இப்போ குக்கர் நல்லா சூடானோடனே 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில், கடலெண்ணெய் ரெண்டுமே நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடானோடனே 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1 கொத்து கருவேப்பிலை வாஷ் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வதக்கிறதுக்கு 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு 1 சிட்டிகை உப்பு. நல்லா பொன்னிறமாக வதங்கணும்லாம் இல்லை, ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வதங்கினா கரெக்டாக இருக்கும், டேஸ்ட் மாறாமல். 1 தக்காளி நல்லா கரைஞ்சி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கரைஞ்சி வந்தாச்சு தக்காளி. நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மொச்சை, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மொச்சையை வந்து இன்னும் ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு அந்த தோலை கூட எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்து கூட பண்ணலாம், ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி,
இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா பேஸ்ட்டு, அதை இதில் சேர்த்துடலாம். அதை சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது செம்ம சூப்பராக ஒரு வாசனை வருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பட்டை, லவங்கம், இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு 3-4 விசில் விட்டு இறக்கிக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ தேவையான அளவு உப்பு. ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு நம்ம ப்ராசஸ். அவ்வளோதான். கல்லுப்பு தான் சேர்த்துக்கிறேன் நான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இது வந்து இப்போ விசில் விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். ஒரு மாதிரி தொக்கு மாதிரி இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு சாம்பார் மாதிரி வேணும், அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தொக்கு மாதிரி இருக்குது. ஸோ இது நல்ல நம்ம அரைச்சோம் இல்லையா மிக்ஸி, அதை வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி தேவைப்படுறது. அதனால் சாம்பார் அளவுக்கு நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் தண்ணி ஆக்கிட வேண்டாம் அதுக்காக, அப்புறம் விசில் வரும்போது வழியும். ஓரளவுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உப்பு, காரம் இப்போ நல்லா நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதை வந்து ஒரு 3-4 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்க போகிறேன். விசில் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் நம்ம. இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணியாச்சு. நான் ஒரு 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப சூப்பராக கமகமான அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. கடைசியாக நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிட போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட மொச்சை சாம்பார் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயாச்சு. வேணும்னா நீங்கள் இதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம், இல்லை சாதத்தில் நெய் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.